ഹായ്. അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ ட்ரெயின் புதுநகரம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினை பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி அந்த வீடியோவாயிட்டு வரும். நேற்றுக்கு வர முடியல, ஒன்றும் விசாரிச்சிக்காதீங்க, கொஞ்சம் பிஸி திறக்கு. ஓகேவா? பார்த்துட்டு பேசிக்கலாம். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் திறக்கு இருக்குது. அங்கங்கே ஆள் நிற்குது. ட்ரெயின் வர்ற அதுதான் உண்டு. டைம் ஆயிட்டில்ல, திறக்கும் கொஞ்சம். ட்ரெயின் வருது. எல்லாம் ஓடுறாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. அங்கேருந்து வர வண்டியில எல்லாம் நல்ல திறக்கு இருக்குது. இன்னைக்கு தெரியல, நான் சொல்லியிருந்தேனல்ல, பாலக்காடு டு திருச்செங்கோடு அப்படி என்னமோ சொல்லுவாங்க. இங்கெல்லாம் கூடுதல் நேரமெல்லாம் நிற்காது. இங்கெல்லாம் 1 மினிட்டு 2 மினிட்டு அவ்வளோதான். ஏதாச்சும் நல்ல திறக்கு இருந்தால் ஒரு 5 மினிட்டுக்கு மேலேயெல்லாம் வண்டி நிற்காது. இப்போ எலக்ட்ரிக் வண்டி ஆக்குனதுனால வண்டிக்கெல்லாம் சவுண்டும் இல்லை. என்னென்ன இந்த 6 இந்த வண்டியோட டைமு 6:30 எழுவாங்க. இப்போ 6:40 ஆயிடுச்சு இப்போ டைமு. ஆனால் மஞ்சள் இருக்கிறதுனால டைமும் தெரிய மாட்டேங்குது. இது போய் எத்தனைக்கு கொஞ்சம் டைம் ஆயிருன்னு நினைக்கிறேன். பாருங்க, வந்து இப்போ எவ்வளோ நேரமாச்சில்ல, வண்டி கிளம்பிட்டில்ல. 1 மினிட்டு முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். சவுண்டு போட்டாச்சுன்னா வண்டி எடுத்துருவாங்க. வண்டி கிளம்புது. நிற்காது, ஸ்பீடாக போயிடும். இதில் நாங்கள் போயிருக்கிறோம். மதுரைக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் எத்திடும். 10-10:30 மதுரை எத்திடும். பொள்ளாச்சி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் அந்த வழியாக அப்படி மதுரை முடிஞ்சு நாங்கள் எங்கே போயிருந்தோம், என்ன ஒரு மதுரை முடிஞ்சு ஒரு 2-3 ஸ்டாப்பு முடிஞ்சு அந்த பக்கம் வர போயிருந்தோம் நாங்கள். அப்படி ட்ரெயின் கிளம்பிருச்சு. அப்படி ட்ரெயின் கிளம்பிருச்சு. அப்போது நேற்றுக்கு வர முடியல. நேற்றுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? அப்போது நான் காலையில் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருந்தேன். ட்ரெயின் வந்து கிளம்பியாச்சு. ஓகேவா?
இன்றைக்கி அப்படியெல்லாம் விசேஷம் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஹாய். அப்படி காலையில் ட்ரெயின் பார்த்தோமല്ലോ. இப்போ டைம் ஒரு 4:25. ஒரு 4:30 ஒரு ட்ரெயின் இருக்குது. அது வந்துட்டு பாலக்காட்டுந்து சென்னை போகிறது. வண்டியோட பேர் சென்னை எக்ஸ்பிரஸ். அது இங்கெல்லாம் நிற்காது. பாலக்காடு விட்டால் பொள்ளாச்சி அப்படி இங்கெல்லாம் நிற்காது. ஒரு நல்ல ஸ்பீடாக போயிடும். இப்போ அந்த வண்டி வர்றதுக்கு இருக்குது. வந்தால் பார்க்கலாம். பின்ன காலையில் வேறு வண்டி போகிற டைம்லையெல்லாம் நான் உண்டாயிருக்கல. இல்லைன்னா அதை எடுத்துருக்கலாம். நான் உண்டாயிருக்கல. இப்போ தான் வந்தேன். இப்போ ஒரு 4:30 ஒரு ட்ரெயின் இருக்குது. வந்தால் காமிச்சார். எப்படி வரணும், வராமல் இருக்கிறக்கு இல்லை. ஆனால் போயாச்சுன்னுள்ளது தெரியல. இந்த 4:25 ஆச்சு. அது 4:30க்கு டைமு. நீ 5 நிமிஷம் முன்னாடி போகுமா? ஐயே, அப்படி போகிறதுக்கு டைம் இல்லை. பார்க்கலாம். இது ரயில்வே ஸ்டேஷனில் 2-3 பாதை வருது இல்லை, அதில் கடைசியில் வைக்கிறதுக்கு இது எதுக்கு தெரியுமா? வண்டி இதை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது. அந்த பக்கம் ரயில் பாதை இல்லை. இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அந்த பக்கம் இல்லை. அப்போ இதோட எண்டு இது. அப்போது ட்ரெயின் வர்றதா இருந்தால் கூட இந்த லெவலில் டிஸ்டன்ஸில் வந்து நின்றுடணும். அது தாண்டி போயாச்சுன்னா அவ்வளோதான், வண்டி வெளியே போயிடும். ஒரு ட்ரிப்பு இங்கேயில் மற்ற ஷொர்ணூரில் ஒரு ட்ரிப்பு வண்டி ஸ்பீடாக வந்து இதை தள்ளி கீழே போயிடுச்சு. பின்ன க்ரைன் கொண்டு வந்தாக்கும் எடுத்தாங்க. பச்சை லைட் எரியுதல்ல, இப்போ ட்ரெயின் வருதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இந்த பச்சை லைட் எரிஞ்சா ட்ரெயின் வருதுன்னு அர்த்தம். சோப்பு எரிஞ்சா வரலன்னு அர்த்தம். இது நிற்காம போயிடும். எக்ஸ்பிரஸ் ஆக்குது. இதோட பேரே சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு ஆக்கும். தூரத்துலேருந்து வர்றதாக்கும். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? வந்துருச்சு. இங்கே நிற்பாட்டாது. நேரம் பொள்ளாச்சி. இந்த வண்டி போயாச்சுன்னா அங்கே சோப்பாயிரும். அங்கே அப்படி லைட்டு சோப்பாயிரும். பார்த்தீங்களா? வண்டி போனதும் அது சோப்பாயாச்சு. ட்ரெயின் வந்தது இந்த ரயில் பாலத்தில் தான். அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க. நான் முதல் வாட்டி சொல்லியிருந்தேனே, வண்டி வந்தால் கடந்து போகக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அந்த பக்கம் அது ரயில்வே ஸ்டேஷன் வர்றதாக்கும். இது ஸ்பீடாக போகிற வண்டி மட்டும்தான் அந்த சென்டர் பாதையில் போகும். ரயில்வே ஸ்டேஷனில் நின்று போகிற வண்டிக்கு தான் அந்த மாதிரி பாதைகளில் வரும். இது ஸ்பீடாக போகிறதுக்கு. இந்த ட்ராக்கில் வர்ற வண்டியை எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஸ்பீடாக போயிடுவாங்க. பார்த்தீங்களா? அங்கே ஒன்று இங்கே ஒன்று, மொத்தம் 2 இருக்கும். 2ம் ரயில்வே ஸ்டேஷனோட ஒட்டி வர்ற பாதையாக்கு. இந்த 2ம் இந்த நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு சென்டர் பாதை. அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அப்படி வண்டி கொஞ்சம் லேட்டு. 30க்கு வர வேண்டிய வண்டி 40க்கு தான் வந்து 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நான் போயிருக்குமா நினச்சேன். அப்படியெல்லாம் போகாது. 5 நிமிஷம் முன்னாடி போகுமா அப்படின்னு நினைக்கல. அதுதான் நான் தைரியமாக சொன்னேன். நான் காரணம் லேட்டானாலும் நேரத்தை வராது. நீ என்ன தெரியல, அது 10 நிமிஷம் லேட்டு. நீ அது எதுனாலே தெரியல. அதனால பார்க்க முடிஞ்சது. ரெடியா? சரி. ஹலோ, ஹாய். அப்புறம் என்ன விசேஷம்? இல்லை சௌக்கியம் தானே? அப்போ இன்றைக்கி ட்ரெயின் 2 ட்ரெயின் பார்த்தோம். சரியா? ஒன்று காலையில் 6:30 மணிக்கு, ஒன்று சாயங்காலம் 4:30 மணிக்கு. அது வந்துட்டு 4:40 ஆயிடுச்சு. காலையில் 6:30 எழுறது 6:40 ஆயிடுச்சு.
2 10 நிமிஷம் வைகி வந்தது. பரவாயில்ல, பார்க்க முடிஞ்சதல்ல. ஆமாம். அப்புறம் என்ன, ரயில்வே ஸ்டேஷனில் இந்த 2 வண்டி கிடையாது. அது ஒன்று இப்போ போனது வந்துட்டு நிற்காமல் ஸ்பீடாக போயிடுச்சு தானே. அது சென்னை போகிற வண்டி. சென்னை காலையில் எத்தும் அங்கே. இது சென்னை எக்ஸ்பிரஸ்ஸுங்க. சென்னையிலேருந்து ஒரு வண்டி நைட்டு இங்கிட்டு வருது. அது காலையில் இங்கே எத்தும். அது காலையில் 4:30 மணிக்கு 8:30 மணிக்கு எத்தும். அந்த வண்டி தான் ரிட்டைம் இப்போ போகிறது 4:30க்கு. சரியா? நம்ம காலையில் 6:30 மணிக்கு ஒரு வண்டி பார்த்தோமல்ல, அந்த வண்டி வந்துட்டு மறாவது நைட்டு 8:30 இங்கே வரும். இது இந்த வண்டி போகுதில்ல காலையில் 6:30க்கு. இது போகும்போது வேறு வண்டி அங்கிருந்து இங்கிட்டு வரும். காலையில் அங்கிருந்து புறப்பட்டு வரும். அது இங்கே நைட்டு 8:45 வரும். அப்படி ஒரு வண்டி போகும்போது ஒரு வண்டி வரும். ஆனால் டைமு கரெக்டாக இருக்கும். காலையில் 6:30ன்னா இது போய் திரும்பி காலையில் 6:30க்கு வரும். அப்போ மறுபடியும் இந்த வண்டி வந்து 8:45 வந்து பின்ன மறாவது நாள் 6:30க்கு வரும். அப்படி இப்போ சென்னை போன வண்டி அதே மாதிரி தான். இது காலையில் 8:30க்கு இங்கிட்டு வரும். இப்போ சாயங்காலம் 4:30க்கு திருப்பி போகும். அப்படி வண்டி வந்து ரிட்டன் போய்கிட்டு இருக்கிறது தான். இது மாதிரி அமிர்தா எக்ஸ்பிரஸ் உண்டு. அது காலையில் 5 மணிக்கா 4:30க்கு என்னமோ வரும். நைட்டு 8 மணிக்கு ரிட்டன் போகும். அது போகிறது வந்துட்டு மதுரை டு திருவனந்தபுரம். அப்படி. அப்போது இன்னத்த விசேஷம் ட்ரெயின். ஓகேவா? இப்போ எல்லோரும் சௌக்கியமாக இருங்க. அப்போ எப்பளும் சொல்கிற மாதிரி சப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. எல்லோரும் சௌக்கியமாக இருங்க. ஓகேவா? லைக்கு பண்ணிடுங்க. ஓகே, ஹாய்.